ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களமிறங்கியுள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிப்பு, பிரச்சாரம் மற்றும் வேட்புமனு தாக்கல் ஆகியவை முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. 234 தொகுதிகளுக்கு தனித்தனி வேட்பாளர்களை அறிவித்த விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அதன் காரணமாக கடந்த 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அன்றைய தினம் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆனால் கூட்டம் அதிகமாக கூடியதால் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்யாமல் வீட்டிற்கு திரும்பினார். அதன் பிறகு ஏப்ரல் 2ஆம் தேதி மீண்டும் வெளியே வந்த விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து திருச்சி மாநகராட்சி மண்டலம் அலுவலகத்திற்கு ரோட் ஷோ நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட மரக்கடை பகுதியில் பிரச்சார வேனை நிறுத்தி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது சிலிண்டர் விலை உயர்வு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய விஜய் ஆளும் திமுக மற்றும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை கடுமையாக விமர்சித்து பேசினார். பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு விஜய் தனது வாகனத்தில் அங்கிருந்து புறப்படும் போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து கூடினர். இந்த பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பேரிகார்டுகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் சதீஷ் மீது தாவேக முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காவலர் சதீஷின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனடியாக தாவேக தொண்டர்கள் அவரை மீட்டு கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விஜயின் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களின் போது சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு விபத்து சம்பவம் அரங்கேறியுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.